இந்தியன் 2 திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இன்னைக்கு இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறது. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் படம் ஓவர் கிரிஞ்சாக ட்ராமாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் இந்த திரைப்படம் மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படம் இது வரைக்கும் ஃபஸ்ட் டே மட்டுமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் பேச போகிறோம். இந்த திரைப்படத்துக்கு இந்தியாவில் பெரிய அளவில் ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனால் ஓவர்சீஸில் பெரிய அளவுக்கு ஓப்பனிங் கிடையாது. ஏற்கனவே ஜூன் மாதமே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தை ரொம்ப கம்மியான தொகை கேட்டதால் இந்த திரைப்படத்தை ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. ஜூலை மாதம் ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் அதிகமான விலைக்கு தான் வாங்கப்பட்டது. ஆனால் அங்கே டிக்கெட் புக்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. $1 million மட்டும்தான் அங்கே டிக்கெட் புக் ஆகி இருந்தது. ஸோ அதனால் ஓவர்சீஸில் இந்தியன் 2 கொஞ்சம் அடிபட்டு இருக்கோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே இந்தியன் 2 40 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியா அளவில் ஃபஸ்ட் டே மட்டுமே 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் 95 கோடி ரூபாய் மட்டும்தான் உலக அளவில் ஃபஸ்ட் டே கலெக்ஷனாக இந்தியன் 2க்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப கம்மியான வசூலான்னு கேட்டால் ஓரளவு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இந்த வசூல் மீண்டும் இன்னும் அதிகரித்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்பு கமல் அவர்களோட விக்ரம் திரைப்படம் இதை விட கொஞ்சம் கம்மியான வசூல் தான் பண்ணியிருந்தது. விக்ரம் திரைப்படத்தை விட இந்தியன் 2 அதிகமான வசூல் பண்ணியிருப்பதால் அடுத்தடுத்து வரும் விமர்சனங்களை பொறுத்து இந்தியன் 2 திரைப்படத்தோட வசூல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யாரெல்லாம் இந்தியன் 2 பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.